இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் பாருங்க. இப்ப ஏபி ரெண்டு பேருடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கக்கூடிய சேலரியோடைய ரேஷியோ, ஏபி வாங்கக்கூடிய சேலரியோடைய ரேஷியோ 5:6. இப்ப ஏ எப்படி ஏ எவ்வளவு வாங்குறாருன்னா, ஏ பியை விட 1100 ரூபாய் கம்மியா வாங்குறாரு. இதுல பி தான் அதிகமா வாங்குறாரு. நம்பரை கம்பேர் பண்ணி பாருங்க, பி தான் அதிகமா இருக்கு. அப்ப ஏ வேல்யூ எப்படி இருக்குன்னா, ஏ வந்து பியை விட 1100 ரூபாய் கம்மியா வாங்குறாரு. அப்படின்னா கேள்வி என்னன்னா, அவங்களுடைய டோட்டல் இன்கம் எவ்வளவு? அப்ப ஏயும் பி சேர்ந்து மொத்த இன்கம் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, இதான் கேள்வி. இப்ப என்ன பண்ணிக்கிறேன், ஏவை 5x எடுத்துக்கிறேன், பிய 6x எடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு தெரிஞ்சா டோட்டல் இன்கம் சொல்லிடலாம். டோட்டல் எவ்வளவு? ரெண்டு பேர்த்தையும் கூட்டினா மொத்தம் எவ்வளவு? 11x. இதுதான் அவங்களுடைய டோட்டல் இன்கம். 5 + 6 11x. அப்ப அந்த எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சா டோட்டல் இன்கம் எவ்வளவுன்னு சொல்லிடலாமா? நம்மளுடைய அடுத்த வேலை என்ன, எக்ஸோட வேல்யூ பாக்குறது. எப்படி பாக்குறது பாருங்க, ஏ பியை விட 1100 ரூபாய் கம்மியா வாங்குறாரு. அப்படின்னு அர்த்தம், இந்த பிக்கும் ஏக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1100 ரூபாய் வித்தியாசம். பினா எவ்வளவு? 6x, ஏனா எவ்வளவு? 5x. இதோட வித்தியாசம் எவ்வளவு? 1100. 6xல 5x போச்சுன்னா 1x. அப்ப அந்த வித்தியாச தொகை எவ்வளவு? 1100. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 1100. இப்ப கேள்வி என்ன? டோட்டல் இன்கம் 11x. 11 × 1100. 11 11 121. அது போக 2 0. அப்ப அந்த ஏபியோடைய டோட்டல் இன்கம் எவ்வளவு? 12,100. ஓகே, தேங்க்யூ.